ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இலங்கையின் அரசியலமைப்புக்காக முன்மொழியப்பட்டுள்ள 22வது திருத்தச் சட்டத்தை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. 22வது திருத்தச் சட்டம் மக்களின் இறையாண்மைக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதால் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள இந்த புதிய சட்டம் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் இறையாண்மையுடன் நெருங்கிய தொடர்புடையது என்பதால் இதனை நாடாளுமன்றத்தில் மட்டும் நிறைவேற்றுவது போதுமானது அல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே மக்களின் நேரடி ஒப்புதலை பெறுவதற்காக இந்த திருத்தத்தை சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவது கடந்த காலத்தில் இடம்பெற்ற கவலைக்குரிய யுத்தத்தின் மிக பெரும் பாதிப்புக்குரிய ஒன்றாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். மீண்டும் ஒருபோதும் அவ்வாறான ஒரு யுத்தம் ஏற்படாத வகையில் செயற்படுவதும் அவ்வாறான நிலைமைகள் உருவாவதற்கான காரணிகள் இல்லாதொழிப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான விசேட புலமை பரிசு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வில் விசேட உரையாற்றிய பிரதமர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இன்று எமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும். சவால்கள், இடையூறுகள் மற்றும் நிராகரிப்புகளை தாண்டி துணிச்சல், தன்னம்பிக்கை, திறமை மற்றும் விடாமுயற்சியினால் இந்நிலை அடைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் சாதனை பாராட்டுக்குரியது. ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இன்று வழங்கப்படும் உதவிகள் அவர்களின் துணிச்சலான பயணத்துக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக வழங்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் தமக்கு பின்னால் வரும் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதே இந்த உதவி திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எதிர்கொண்ட கஷ்டங்கள், வேதனைகள் மற்றும் நிராகரிப்புகளை தாண்டி சாதித்திருப்பது பாராட்டுக்குரியது. அவர்களின் துணிச்சல், விடாமுயற்சி மற்றும் சாதனை பின்னர் வரும் மாணவர்களுக்கு நம்பிக்கையையும் முன்மாதிரியையும் ஏற்படுத்த வேண்டும் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சமூகத்துக்கு மதிப்புமிக்கவர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட தொழில் வல்லுநர்கள் கடந்த காலங்களில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிக வரிச்சுமை மற்றும் தொழில்சார் சிக்கல் காரணமாக இவ்வாறு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு 2000 மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேற்படி தரவுகளின்படி 2022 முதல் 2024 வரையான காலப்பகுதியில் மட்டும் 1489 நிபுணத்துவ மருத்துவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக சுமார் 2500 மருத்துவர்கள் அரசு சேவையை கைவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள நிலையில் இதனால் அரசுக்கு ரூபாய் 1200 கோடிக்கும் அதிகமான நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மயக்கவியல், அவசர சிகிச்சை, குழந்தைகள் மருத்துவம் மற்றும் இதய நோயியல் ஆகிய பிரிவுகளில் நிபுணத்துவ மருத்துவர்கள் பற்றாக்குறையால் கிராமப்புற மற்றும் பிராந்திய அரசு மருத்துவமனைகளில் இயக்கமும் முடக்கமும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் உயர்கல்வி மற்றும் ஆய்வு விடுவிப்பு மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று ஒப்பந்தப்படி மீண்டும் இலங்கை திரும்பாத பல்கலைக்கழக பேராசிரியர்களின் எண்ணிக்கை 514 உயர்ந்துள்ளதாக பொது நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது. ஒப்பந்தத்தை மீறி வெளிநாடுகளில் தங்கியுள்ள இந்த பேராசிரியரிடமிருந்து அரசுக்கு பல்கலைக்கழக அமைப்புக்கு சேர வேண்டிய தொகை ரூபாய் 340 கோடி என்று தெரிய வந்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் மத்திய வங்கியின் தரவுகளின்படி கடந்த ஆண்டில் மட்டும் 3,10,910 பேர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இதில் 76% அதிகமானோர் திறன்மிக்க தொழிலாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. உயர் வாழ்வாதார செலவு, அதிக வருமான வரி, எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மை, பிள்ளைகளுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் வெளிநாடுகளில் நிரந்தர குடியுரிமை பெறுவது ஆகியவை இந்த மூளைச்சலவைக்கு முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகள் இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை எதிரிகள் தாமாக முன் வந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதை எளிதாக்கும் வகையில் இலங்கை அரசு குடியுரிமை நடைமுறைகளை தளர்த்தியுள்ளமை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. 1983 ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரம் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்நாட்டு போர் காரணமாக ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிரிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து 2002 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் 18,000 பேர் தாயகம் திரும்பிய போதிலும்
90,000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்தும் இந்தியாவில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் போரின் போது முறையான கடவுச்சீட்டு அல்லது அனுமதி பெற்ற துறைமுகங்களை பயன்படுத்தாமல் இந்தியா சென்றவர்கள் தங்கள் இலங்கை சான்று உறுதிப்படுத்தினால் தடையின்றி தாயகம் திரும்ப அனுமதிக்கப்படுவார் என்று இலங்கை அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது. இந்த முடிவை வரவேற்றுள்ள இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்ச் எதிரிகள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் தாயகம் திரும்புவதற்கும் அவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்க உள்ளதாகவும் உறுதி அளித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பல ஆண்டுகளாக இடம்பெயர்வுக்கு பிறகு பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான திரும்புதலை நோக்காக ஒரு முக்கிய படியாக இலங்கை அகதிகளின் தன்னார்வ திரும்புதலுக்கான நடைமுறைகள் குறித்து அமைச்சரவையின் முடிவை நான் வரவேற்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையின் மூலம் ஈட்டப்பட்ட வருமானம் கடந்த ஆண்டில் முதல் 7 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி முதல் ஜூலை வரையிலான கடந்த 7 மாதங்களில் சுற்றுலா வருமானமாக 1796.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இந்த விடயம் மத்திய வங்கி வெளியிடப்பட்ட விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலப்பகுதியில் சுற்றுலா வருமானமாக 2031.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக ஈட்டப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் சுற்றுலா வருமானம் 11.5% வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டின் ஜூன் மாதத்தில் சுற்றுலா வருமானமாக 318.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டில் கடந்த ஜூன் மாதத்தில் சுற்றுலா வருமானமாக 285.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த ஆண்டின் கடந்த 7 மாத காலப்பகுதியில் வெளிநாட்டு பண பரிமாற்றம் மூலம் இலங்கைக்கு 8382.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டிருந்தது. இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் ஒப்பிடுகையில் ஒரு வளர்ச்சியை காட்டுகின்றது. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் 4435.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களே பதிவாகியிருந்தது. அத்துடன் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு பண பரிமாற்றமாக 697.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 777.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் தென்மேற்கு பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மேற்கு சப்ரமுக, கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று கடமையில் இருக்கும் வானிலை ஆய்வாளர்கள் சச்சித் விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய தினம் மேற்கு மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பலமுறை மழை பெய்யக்கூடும் என்றும் வடமேற்கு மாகாணத்திலும் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட நிலை நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் உடல் வெப்பநிலை 39.45 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் பொலனருவி போன்ற பகுதிகளில் காலை 8:30 மணி அளவில் வெப்பநிலை 32 பாகை செல்சியஸை தாண்டுவதால் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் நேரத்தை செலவிடுவது அபாயகரமானது என்றும் தெரிவித்துள்ளது. எனவே பிற்பகலில் வெளியில் செலவிடும் நேரத்தை குறைக்குமாறும் அதிகளவில் தண்ணீர் அருந்துவதுடன் குளிர்ச்சியான இடங்களில் இருக்க வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் வழியாக சிலாபம் வரையிலும் ஹம்பாந்தோட்டில் இருந்து பொத்திவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளின் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதனால் அப்பகுதிகளில் அவ்வப்போது கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் சுங்க வரி விதிக்க திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார். கனடிய பிரதமர் மார்க் கார்னி உடனான தொலைபேசி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் எட்டப்படும் நிலை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மீது பாகுபாடு காட்டும் நாடுகளுக்கு எதிராக வரிகளை விதிக்க உதவும் 1930ஆம் ஆண்டின் அரிதான வரி சட்டத்தின் பிரிவு 338 பயன்படுத்தி இந்த 50% வரியை விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் தொடர்ச்சியான வரி கொள்கைகளுக்கு பதிலடியாக கனடாவின் பெரும்பாலான மாகாண அரசுகள் அமெரிக்க மதுபானங்கள் மற்றும் திராட்சை ரசங்களை விற்பனை செய்ய தடை விதித்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு ஏற்றுமதியாகும் மதுபானங்களின் அளவு 81% வரை சரிந்துள்ளது. இந்த 50% வரி அச்சுறுத்தலானது பால் பொருட்கள், வாகனங்கள் மற்றும் மதுபானங்கள் மட்டுமின்றி ஹாக்கி உபகரணங்கள், மரச்சாமான்கள் போன்ற சுமார் 5% கனடிய ஏற்றுமதி
இறக்குமதி பொருட்களை பாதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மார்க் கார்னி அமெரிக்காவுடன் தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் கனடாவின் தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் நலனை பாதுகாப்பதே தங்களது முதன்மை இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையின் போது கைவிடப்பட்ட கீஸ்டோன் XL குழாய் திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பது மற்றும் குறித்து ட்ரம்ப் சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அது கனடாவுக்கு சாதகமாக அமையும் என்றும் கருதப்படுகின்றது. அமெரிக்காவுடனான ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள போதிலும் ஒருவேளை அமெரிக்கா 50% வரியை செயல்படுத்தினால் செப்டம்பர் 8 முதல் அமெரிக்க பொருட்களுக்கு நிகரான டாலர் பதிலடி வரிகளை விதிக்க கனடா தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் நடைபெறும் மீச்சலின் லீ மேட்ஸ் கோப்பை கார் பந்தயத்தில் கட்டுப்பாட்டை இழந்து நடிகர் அஜித்குமாரின் கார் விபத்தில் சிக்கியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அஜித்குமாருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் அவர் முழுமையான பாதுகாப்புடன் உள்ளார் என்றும் அவரது அணியினர் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவில் மீச்சலின் லீ மேட்ஸ் கோப்பை கார் பந்தயம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த போட்டி நடிகர் அஜித்குமார் தனது அணியுடன் பங்கேற்றிருந்தார். போட்டி விறுவிறுப்பாக போய்கொண்டிருந்த போது அஜித்தின் கார் எதிர்பாரா விதமாக வேக கட்டுப்பாட்டை இழந்து மற்றும் ஒரு காரின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து காரில் சக்கரங்கள் செயலிழந்ததுடன் அடுத்தடுத்து தீவிர தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காரின் முன்பகுதி சேதமடைந்த போதிலும் நவீன பந்தய கார்களின் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்கள் அஜித்தை காப்பாற்றியதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த நிலையில் அவர் எவ்வித காயமின்றி அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பாக காரில் இருந்து வெளியேறியதாகவும் தொடர்ந்து வரும் பந்தயத்தில் பங்கேற்றார் என்றும் அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது.